நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் வந்து கொள்ளை அடிக்கிறது. தண்ணி உறந்த மாதிரி. அதே நிறைய கடை மாலை எல்லாம் தலவடத்து போயிட்டானு இவ்வளோ பிள்ளைகள பள்ளி வாழ்க்கை இப்படி பார்த்து காசு இல்லை. அம்மா அப்பாட வாழ்க்கை மான முடியாது. அனைவருக்கும் வணக்கம். நான் மிது, நான் ரதி, நான் டிலான், நான் சனு. ஓகே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஷான் வியூ யூடியூப் சேனலோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் ஒரு நாடகம் தான் அடிக்க போகிறோம். ரதியமா, அதாவது ஒரு விழிப்புணர்வு காட்சி. உண்மையிலே எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான இடங்கள்ல இந்த திருட்டு சம்பவம் நடக்குது. அதுவும் வந்து திருடர்கள் வந்து நிறைய வேஷங்களில் நிறைய ஐடியாக்களோட வரான திருடுறதுக்கு. ஏதாதியமா அண்மை காலங்கள் தெரிஞ்சுக்க உங்களுக்கு நிறைய சம்பவங்கள் எப்படி நடந்துன்னு சொல்லி. பழநாத்துல மகன் அந்த இந்த விஷ்ணு கோயில் சிலை இருக்கு, கண்ணன் சிலை. அதுகிட்ட ஒரு அக்கா சாமம் வாங்க வந்தோம். மாலைக்குள்ள மழை பெஞ்சு கொடையை எப்படி பிடிச்சிருக்கக்குள்ள அந்த அக்காட வீடு தெரியுமா அவங்களுக்கு? அது நிறையமா அதுக்கு முதலாவது நம்மளோட பேங்கிட்ட என்எஸ்சி பேங்கிட்ட அந்த கடையை கொள்ளி அடிச்சோன்னே. அப்படிலாம் நிறைய திருட்டு சம்பவம் நடக்குது. அதே மாதிரி நாங்கள் ஒரு விழிப்புணர்வு காட்சி இன்றைக்கு. அதாவது இந்த திருடர்கள் எப்படியான உத்தியோகளை கையாளுறாங்க, நம்ம அவங்களோட மடைக்கு பிடிக்கிறதுக்கு எப்படி நம்ம ரெடியாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்தா ஃபுல்லாக விளங்கும். இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்லி ஆகணும். நாங்கள் வாய்ஸ் ஆஃப் ஷான் சர்ப்ரைஸ் டெலிவரினூடாக நிறைய சர்ப்ரைஸ் செஞ்சு வரோம். என்னடா, உங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் உண்மையிலேயே நாங்கள் சிறப்பான முறையில் செஞ்சு தருவோம். என்ன ஓகே, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு செய்ய விரும்புகிறீங்க, எங்களுடைய இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் கால் பண்ணி செஞ்சு கொள்ளுங்க. சனு, அந்த தொலைபேசி இலக்கம் என்னடா? 074 076 83 49 074 076 83 49 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோட நீங்கள் சர்ப்ரைஸ் டெலிவரியை செஞ்சு கொள்ளலாம். நாங்களும் நல்ல விமர்சையாக செஞ்சு தருவோம். அதாவது என்னென்னு சொல்கிறேன், அந்த பூப்பணி நாட்டு விழா, திருமண விழா எதுவாக இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களையோ திருமணமான மனைவிமாரையோ கணவன்மாரையோ யாராக இருந்தாலும் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஷான் வியூ யூடியூப் சேனலுடைய வாய்ஸ் ஆஃப் ஷான் சர்ப்ரைஸ் டெலிவரியோடாக நாங்கள் செய்து தருவோம். இப்போ வாங்க நாங்கள் அந்த விழிப்புணர்வு காட்சி நாடகத்துக்கு போகலாம். உண்மையிலே அது சீரியஸாக வராடி காமெடியாக வரும். நாங்கள் வந்து வடிவ அடுப்ப மக்கள். உண்மையிலே நீங்கள் என்னென்னு சொல்கிற கொமெண்ட்ல நிறைய பேர் வாழ்த்து சொல்கிறீங்க, நல்லா நடிக்கிங்கடா நம்பியாண்டு. அந்த அன்புள்ளங்களுக்கு நானும் வணக்கம். நன்றி. வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுடைய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பா போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்க காணொளியில வந்து வீடியோக்கு போகலாம் வாங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் படியாக தான் அடிக்கமே நகையெல்லாம் போட்டால் தான் நம்ம கொஞ்சம் அழகாக அதிக்கும். கொஞ்சம் எடுத்துடுவோம் மட்டியாலே. என்னம்மா மேக்கப் பண்ணி முடியலையே இன்னும்? ஓம்மா, நான் கொஞ்சம் வெளியில் போப்புறேன்ம்மா. அதான் கொஞ்சம் படியாக மேக்கப் பண்ணணும். நகையெல்லாம் போட்டால் தானே கள்ளங்காவில எதிரிகளோட இந்த இதுகளை போடக்கூட உள்ளுக்கு எடுத்து போடுங்க. என்னம்மா கல்லணே இல்லை இங்கே இல்லை. நம்ம போடுறது ஆக்கள் பார்க்குறது தானே அம்மா. அது பார்க்கறது தான் போடுறேன். இப்போ என்ன ஆப்பி எடுத்து ஓட்டிக்கிய? என்னம்மா படியாரிக்குமா போட்டா படியாக இருக்கம்மா. என்ன இல்லைம்மா படியாரி நீங்கள் போகலையா வெளியில்? போய் தரும். ஷாப்பிங் போக மாட்டேன் பார்த்துறான். கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். ஷாப்பிங் போக மாட்டேன் பார்த்துறான். அதுக்கு தான் கொஞ்சம் மேக்கப் பண்ணி வெளிக்கு விட்றேன். பொட்டெல்லாம் அமைச்சிட்டியோ? பொட்டு வைக்கலாமா? வச்சு விட்றேன். ஓகே, போமாம்மா வரப்படுறீங்களா நீங்களும்? வரேன். தனி விடலாமா உங்களே? பரவாயில்லம்மா, போட்டு போகிறேன். கள்ளங்காவில கொஞ்சம் வடியில் வடியாக விட்டாதாம்மா. வடியா ஆக்கள் பார்க்குறாங்கள கொஞ்சம் வச்சுவாங்க. என்ன கொஞ்சம் இந்த நாள் ஒன்றும் படையும் இல்லை. கொஞ்ச நாளாக நல்லா இருந்தது. கஷ்டம், நல்லா அடித்தோம், நல்லா சாப்பிட்டோம். இந்த நியூஸ்காரனை பார்க்குற வேலைண்டா ஃபுல்லாக கள்ளங்கள்லண்டு பப்ளிஷ் பண்ணால் ப்ராப்பராக நம்ம உழைக்கிற நம்ம அப்புறம் சாப்பிட்ற. நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் வந்து கொள்ளை அடிக்கிறது. அதே நாள் சோறும் இல்லைடா. வீட்டு கஷ்டம்டா.
சரி இனி பார்க்குற அடிச்ச அடி உண்டு நல்ல இடத்த பார்த்து அடிங்க ரிஸ்க் எடுத்த பரவாயில்ல அடிச்ச அடியோட அதோட சரி நம்ம கொஞ்ச நாள் எடுக்கப்படா கொஞ்ச நாள் எடுக்க கூட பறந்துடும் நீங்கள் வெளிநாட்டுக்கு என்னதுக்கு நானே எனக்கு ஐடியா ஒன்று இருக்கிறா என்னடா இனி பார்க்குற மச்சான் என்ன வீட்டுகளில் வந்து ஆம்பளை தொழில் ஆகிக்கான நீ ஆம்பளை தொழில அங்கே அடிக்கிறேன்டா புரிச்சாங்காரம் புள்ளி அடிஞ்சு சுற்றி திரிவாங்க அப்படியே நாக்களை பார்த்தா அப்படி அடிக்கிறேன் நாங்கள் அடிச்சா தான் என்ன அவன் புரிஞ்ச மாதிரி தான் நம்மட முது உடச்சி போடுவாங்க பொம்பளை இல்லை நம்ம வாடி அப்படிலாம் நான் செஞ்சோம்டா அடிச்சிடலாம் மற்றது இப்போ களவெடுக்க போகிறதுனா பகலில் வந்து நம்ம நோட் பண்ணுவோம்டா எங்கெங்கே நிற்கி எல்லாத்தையும் போகணும் கடைக்கு எங்கேயும் பொலிச்சின் பேரத்திட்டான் பொடிச்சு திட்டானே பட்டை மடை பிடிச்சி போடுவானு ஆனால் இனி நான் வாரேன் ஒரு பிளான் பண்ணி தான் ஆகியன் நம்ம இனி இப்படி போகக்கூடாது நம்ம நைட்டா நம்ம எப்படா முன்னேறு இப்படி இருக்கிறானடா அடிக்கணும் மச்சான் அடிச்சு அடியில போகிறோம் பறந்து வெளிநாட்டு நம்மளுக்கு உழைக்க தெரியா வெளிநாட்டில் இவனை உழைக்கிற காய் தான் நம்ம உள்ளே அடிக்கலாம் இலக்கிய நம்ம எங்கே உழைக்காதான் களவெடுத்து திட்டம் ஓசியில் அடித்தா தான் வாழலாம் ஆனால் களவெடுக்கிற ஒரு சந்தோஷம் பார்த்தியா ஒரு தரத்தில் வருது 10 லட்சம் 15 லட்சம் அடி தங்கம் போகிற விலைக்கு 5 மாலை அடிச்சா பாரு கணக்கு வேறு அடித்தா சரி ரோட்டுக்கு போவோம் மெயிலில் வந்து யாரும் படம் எடுத்து நடந்துருவாங்க நகைகளை பார்க்குற ஹீரியோ அடிக்கிறேன் பிடிச்சிருந்தா பார்க்கணும் நம்ம அது போட்டு கொடுத்தா சரி கட்டத்தையா எடுத்து போவோம் இடிக்கு ஆனால் அடித்தா அடியோட நான் சொன்னேன் மச்சான் அதை நம்ம ஆளாகிடணும் இல்லைங்களா ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக முடியல எடுத்து வேண்டியோ நான் அப்படியே ரவுசன் அடிச்சாரு என்ன பார்த்தாங்க கலருக்க போகிற மாதிரி மாப்பிள்ளை மாதிரி நம்ம அப்படி தானே வெளி கொடுத்தாரு கண்ணாலே அப்புறம் 2 கிடா சிக்குதுரோ 2 சிக்கிரு இங்கே கையை கஞ்சி வாங்கோ டே கை காட்டலாம் தங்க போகிற விலைக்கு நான் அப்படி வாடா ஃபுல்லாக போகணும் வாடா என்ன கதையை கொடுக்கணும் கதையை கொடுத்து இல்லை அட்ரஸ் இருக்குது நம்ம எப்படி அடிக்கணுமாட்டாவே இவங்க எப்படி போட்டோம் நம்ம வீட்டில் நோட் பண்ணணும் நம்ம சரியா நம்ம சும்மா காய்க்கிற அனுப்ப முடியாது உடுப்பு கடை பாட்டி அடையோ காலத்தில் கூட 10 பவுன் பிடிக்காண்டா அங்கே கையை போகிறோம் போய் பாட்டி பெரிய லெவல் பாட்டி ஒன்று இதை அடிச்சா சரி மச்சான் வாண்டி சிக்கின அளவல் கடவுள் நினைச்சவளே நம்ம நான் நினைக்கேன்டா ஆக்கள் நம்மளை மூத்த காட்டக்கூடாது அதான்டா நான் நினைக்கிறேன் வெளிநாட்டு பாடின்றோம் புரிஞ்சாங்க வெளிநாடு அடிக்கும் இல்லை கடுமையாக கடந்து யோசிச்சாங்க நம்ம கண்டுதாங்க இல்லை இல்லை பாட்டி வந்து நான் இது உடுப்பு கடை கலவன் மாதிரி இந்த கலவடைக்கிற மாதிரி விட கிஷ்வலாக இல்லைடா அதான் ஷாப்பிங் பண்ணியாச்சு வாங்க போவோம் அம்மா இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குமா எனக்கு நல்ல சுவையாக இருக்குது நடக்கிறதுக்கு ஆமாம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் குளிர் காற்றுலாம் அடிக்குது சொல்லிட்டா இப்போ அடிச்ச முன்னா உரிக்கிறோன்னு நம்மளை உரிப்பான கருவாடு உரிக்கிற மாதிரி சரி பூட்டை கொஞ்சம் வர்றோம் என்ன பாட்டி பெரிய லெவல் பாட்டி உண்டு அடிக்கும் பறக்கும் மேக்காப்டா சரி நீ புள்ளைய தூக்குனா ஆமா அது இந்த நீ புள்ளைய தூக்குனா தங்கத்தை தூக்குற எனக்கு தங்க தான் முக்கியம் தங்கம் தான் முக்கியம் பண்ணியாச்சு இங்கே பாரு இது கொஞ்ச நாளே தான் இந்த ஆட்டம் டைம் இப்போ 3 மணி 6 மணிக்கு வருவோம் படத்தை பகலில் படத்தை பிடிச்சி போகிறான் நம்ம பிடிச்சி அடி சப்பி போடுவாங்க அதுக்கு போயிட்டு உங்களை வீட்டை கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு என்ன நம்ம யாரா அடிக்காங்கன்னு நோட் பண்ணணும் சரி நம்ம தள்ளிந்து பார்ப்போம் தள்ளிந்து பார்த்து போடுவோம் அவங்க வேறு வேஷம் போட்டுருவான்டா இல்லைங்களா சரி மாற்று சரியா உடுப்பை மாற்று கெட்டப்ப மாற்று உடுப்பை அப்படி உள்ள விடுங்க ஓகே உள்ள விடு இங்கே கலவெடுக்கிற மேலே இருக்கோம் ஆஃபீஸர் என்ன கொஞ்சம் ரவுஜை தான் வணக்கம் அக்கா நாங்கள் சரியா ஒரு சிம் எடுத்து வரோம் கொஞ்சம் கொஞ்சம் கையில் ஒன்றும் இல்லையா அப்படி போனால் நம்ம கலவெடுக்க மேய்க்கும் இல்லை சிம் சரி ஓகே இதை போட்டு வாங்க நாங்களோட வீட்டை போய் தரவு எடுக்க பண்ணுவோம் சரியா சரி நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து வரோம் சரியா ஓகே வீட்டை பார்த்தாஜி நீ உள்ள நோட் பண்ண அடியானா அக்கா வணக்கம் எஸ்கியூஸ் மீ சார் சொல்லுங்க வாங்க மேடம் வணக்கம் 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 நாங்கள் என்னென்னு சொன்னா மேடம் உங்களோட வீட்டில் தரவு எடுக்க வரோம் நாங்கள் நீங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க உங்களுடைய பேர் விவரம் நீங்க எல்லாம் உங்களோட ஐசிடிக்கு எல்லாம் நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் அரசாங்கத்துலேருந்து வரோம் என்ன விஷயம் என்ன விளக்கம் அதாவது உங்களோட கணக்கறி ஆட்டம் தானே அதாவது உங்களோட என்னென்ன சொத்து வசதி உங்களோட அவருங்க எல்லாம் ஐயோ அக்கா பாட்டி கொஞ்சம் வசதி பாட்டியானா பாட்டியை பார்த்தா விளங்குதோட என்ன வெளிநாடு என்னும் போல என்ன உள்ள கூப்பிட மாட்டீங்களா
உள்ள கொஞ்சம் இதாக இருக்கு வாங்க உள்ள வாங்க. தங்கச்சி கொஞ்சம் யோசிக்கிறாங்கண்ணே. நாங்கள் இருக்கல நாங்கள் விளக்கத்தை சொல்கிறோம் பெஸ்ட்டுக்கு நாங்கள் இந்த ஃபோனில் நோட் பண்ணிவிட்டு ஓகே ஓகே என்னன்னு சொன்னால் நாங்கள் இனிமேல் ஒவ்வொரு வீடாக சொல்லுதாரு உங்களோட ஊரில் வந்து உங்களோட ஊரில் இந்த பேர் என்ன இந்த ஊர் பேர் இந்த ஊர் சுரவணி ஓகே அந்த ஊரில் அந்த ஒரு ஊரை தான் இந்த தரவெடுத்து வாரோம் அந்த இரண்டு உங்களோட வீடை வந்தீங்க நாங்கள் உங்களோட பேர் என்ன என் பேர் பார்வதி. பார்வதி ஓகே அம்மாவோட பேர் என்ன அம்மாவோட ஒரு அன்னை பூவதி அன்னை பூவதியா அன்னை பூவதி. நல்ல சிரிச்ச முகம் அம்மாட நல்ல சந்தோஷமான நான் வீட்டில் ருக்குமணி ருக்கு ஓகே அவங்களோட அப்பா அவங்களோட கணவர் அப்படி அப்பா வந்து ஃபாரின்ல இருக்காரு. நல்ல வசதியா போயிட்டாப்ப ஐயோ எங்களுக்கு நல்ல வசதியா போய் 2 பேரும் தான் இருக்கிற வீட்டு. 2 பேரும் தான் நினைக்கிறியா ஐயோ பரவாயில்ல எங்களுக்கு ஓகே. அப்ப பணக்கார பாட்டியான் நாங்க பணம் வீட்டு ஏண்டா தங்கச்ச பார்த்தா விளங்குதானே இங்க பாருங்க தங்கத்தை எரிக்குது. பக்கத்து வீட்டாக்களுங்க கதை வச்சு அப்படி ஒன்றும் இல்லையா என்ன வீடெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கேன்னு விளக்கம் அவைய மதில காட்டிது தனி புறம் பறிக்க அப்புறம் என்ன உங்களோட வீட்டு பிரச்சனைடா அவங்க வருவாங்களா குய்யான் அப்படி வர மாட்டாங்க நாங்க கமராடம் பூட்டிக்கோம் தானே கமரா எங்கெங்க ஃபூட்டிங்கன்னு சொன்னா அதையும் பார்க்கலாம் நாங்க பூட்டிக்கோ இல்ல சும்மா என்னடா அதெல்லாம் எங்களுக்கு தேவை எங்களுக்கு அதான் கணக்கு காட்டுறோம் நாங்க உங்களுக்கு இவ்வளவு சொத்துங்கிறது எல்லாம் கணக்கு காட்டுறோம் நாங்க. அது என்னண்டா நாங்க ஒரு கமராண்டு ஒரு இருக்கு நிறையா பூட்டிக்கோ இல்லம்மா அதை நீங்க சொல்லணும் எங்கிட்ட. சொல்லணும் வேணா நாங்க அரசாங்க உத்தியோகம் தானே. மரத்துக்கு மேல பூட்டிக்கு ஒரு தெரியும் நடந்தாலும் கூட போட்டு ஓ ஒருத்தரும் சொல்லி நாங்க எங்களை தவிர ரைட் சார் ஒன்றுதான் மேலையுமா ஒன்றாம் பிள்ளைமா அஞ்சலிக்கு ஒன்றுதான் மேலையுமா ஒன்றாம் இது அதான் மேலையும் சரி சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை செய்யலாம் மற்றது என்னென்னு சொல்கிறோமா இப்போ எல்லாரும் நிறைய கள்ளன் மரம் இறங்கிட்டாங்களா ஊருக்குள்ள நாங்கள் தகவல் கேள்விப்பட்டோம் நிறைய கள்ள மரம் இறங்கியாண்டு அதுக்காக வேண்டி தான் அவங்களும் பாதுகாப்பு அரிக்கும் போது தான் நாங்கள் இப்போ தகவல் எடுக்கோம் எங்க இருந்து வந்தீங்க நாங்கள் வந்தால் கிழக்கு மாநிலத்தில் இருந்து அதிகம் நாங்கள் ஒரு பெரிய தங்கச்சி படித்த வழி அவங்களுக்கு விளங்கிருக்கேன் நான் பெரிய ஆள் வேறு எங்களுக்கு பிஏ அரிப்பார் அந்த வேறு நாங்கள் உங்களுக்கு சந்திக்க வந்து நாங்கம்மா பரவாயில்ல நல்ல வசதியாகிங்க சந்தோஷம் பேர் நம்ம நாக்கெல்லாம் எல்லாம் இருக்கணும் அதான் எங்களுக்கு சந்தோஷம் என்னமா சொத்து வச்சீங்க நீங்க கணக்கு காட்டணும். இல்ல இல்ல காசெல்லாம் நீங்க என்ன பேங்க்ல வைக்கீங்களா இல்ல வீட்டுல வைக்கீங்களா அதுல விளக்கம் இல்ல நாங்க இந்த எங்களோட பிரிட்ஜுக்குள்ள அமைக்கிறோம். இல்ல இல்ல எங்களுக்கு காட்டணும் மட்டும் இல்ல பிளான் பாத்தீங்களா இல்ல எங்களுக்கு ஆனா நல்ல ஐடியா அது நல்ல ஐடியா பாத்தீங்களா கள்ளம் வந்தாலும் பீரோத்தனை உடைப்பான் பிரிட்ஜை பார்க்க மாட்டாங்க. நல்ல விஷயம் இதை வந்து எல்லாரும் சொல்லுங்க எங்களை அப்படி நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க சரியோ நாங்க நல்லா தானே சொல்றேன் ஏன்டா கமரா தானே நல்ல நல்ல எந்த என்னடா மழை பெஞ்சா தான் கொஞ்சம் வேலை இதுல மழை கொஞ்சம் வேலை இல்லையா அது மழை பெஞ்சா அந்த சோட் ஒன்று அடிச்சா வேலை செய்யுது கொஞ்சம் பார்க்க எல்லா இடத்தையும் கமரா ஓட்டிக்காங்க எங்கிட்ட மாட்டோம் ஒரு இது ஒன்று வித்தியாசம் மாதிரி கடும் விலை உடையது நாங்க போட்டிக்கோம் பட்டுன் மாதிரி அதான் அந்த மாவட்டத்துல இருக்கிறது மரத்துக்கு மேல அது தெரியாது மொத்த பார்த்தாலும் தெரியும் நீங்க வசதி பிரச்சனை இல்லம்மா நாங்க ஜூஸ் குடிங்களா? இல்ல 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 தண்ணி வச்சுருந்தாங்க ஜூஸ் நியூஸ் பரவாயில்ல தண்ணி வச்சுருந்தாங்க குடிக்கும் இதாங்க கடைசி தண்ணி இவன் பாதுகாப்புங்களுக்கு என்ன கொஞ்சம் கொடுத்தா சரி வட்டி வருது சரி அப்ப நீங்க கவனமா இருங்கம்மா இப்ப எங்களை போல நிறைய பேர் இப்ப தரவெடுக்க வருவாங்க எல்லா டைமும் தரவுல கொடுக்காதீங்கம்மா நாங்கள் கொஞ்சம் நல்ல நல்லபடியாக தான் உங்களை அப்படி வாங்கிட்டீங்க நாங்கள் சரிம்மா வாரம் நாங்கள் சந்திப்போம்மா ஓகே ஓகேம்மா ஓகே அந்த கமரா விளக்கம் படுத்த அந்த வேலையாத கமரா சொன்னீங்கன்னா இந்த மரத்துல வெள்ள கமரா அது இருக்கட்டும் சொன்னா மழை கொஞ்சம் பட்ட தண்ணி பட்ட கொஞ்சம் சோட் அடிக்குது அதை நம்ம பார்ப்போம் சரியா அதை நாங்க பார்க்கோமா சரி பாரம்மா ரிப்பேர் பண்றாங்க நாங்க பண்ணுவோம் எங்களோட கம்பெனில ஆகல அனுப்புறோம் நான் உங்களுக்கு சரியாம்மா அந்த நகையெல்லாம் கவனமா ஓகே ஓகே சரி மச்சான் வணக்கம் சரி விஷயத்தை முடிச்சாச்சு சரி பாட்டி 2 பேர் இருக்காங்க ஆம்பளை துணை இல்லை ஆம்பளை துணை இல்லை எல்லாம் டீட்டெயில் எடுத்தாச்சு 2 மொக்கு கூட்டங்கள் புல்லண்டு மடை நம்ம இந்த புல்ல என்னடா படிச்சார் வெளியே போய் அது அது இல்லடா நம்மளை பார்த்து ஒபிஷன் இருக்கின்றது நம்ம கதைக்கிற அப்படிதானடா இன்னும் அந்த கமரா பார்க்க தானே வேணும் இல்ல கமரா விட்ட சரி கமரா விட்ட ஏறல இல்லையா எறிஞ்சிடணும் எப்படி விஷயத்தை முடிக்கும் எப்படி பிளான் சொன்னா நம்ம 2 முறையில ஆட்டிக்கணும் இப்போ அப்படின்னு சொன்னா இப்ப நான் வந்து உள்ள போகல ஆறு உள்ள வரும் நீ உள்ள வரும் பட்டுருவேன்டா சும்மா போடா நம்மள சொல்லிடுவான் நல்லா தான் 2 பொம்பளை அடிச்சாலும் அவளை ஏறி மிதிச்சாலும் நான் போக மாட்டேன் அந்த மருந்து கீழே எடு
அடுத்து வாங்க. இதுக்கு மருந்து அடிச்சு எடுப்போம் சரியா? மறந்தடிச்சிருப்போம். ஆக்களை வந்து ஒரு செகண்டுக்கு ஆட்டிக்கணும் சரியா? என்ன நல்ல ஐடியா, என்ன பக்கத்து வீட்டுக்கார வர மாட்டாங்க, பணக்கார டேய், பாட்டியானே. வளைச்சி வீடே இல்லை ஒரு கண்ணு கண்ணு கூட பார்த்தியா? நம்ம போனோடனே கமரா உடைப்போம் அடைவோம். சரியா? அதெல்லாம் அடைச்சி அது விஷயம் இல்லை, கல்லெடுத்து தெரிஞ்சு அது போயிடும். கமரா உடைச்சு போட்டு பைப் இருக்குதானே, பைப்பை திறந்துடும். சரி, அந்த சத்தம் கேட்டு அந்த பிள்ளை விளங்கிக்கிறா. நீ நைஸா போய் டெப்பை திறப்பா, அவள் வாப்பாள் இந்த தண்ணி வெளியில வருவாள், அந்த டைம் அதை அடிக்கிறேன். அம்மா அம்மாய்க்கிடு நீ. அதான் நான் விஷயத்தை முடிச்சிடுறேன், நீ சும்மா நீ. அந்த கேப்ல வந்து அம்மா அம்மாய்க்கிடு, நான் உள்ள போறேன், உள்ள நிறுத்த கிடப்பாவு, பிள்ளைக்கு நான் ஸ்ப்ரே அடிக்கணும், மயக்கி போட்டு சட்டாரண்டி நீ வரணும், ஒரு செகண்ட் காட்டிக்கணும் பேக்கு. சரி சரி சரி, அடிட்டு ஆக்கள் பிறந்துடணுமா சரியா? குலாம் விஷயமா ஓகே, நம்ம ஷேர்படுத்தணும், அது நம்ம குழாய்க்கு நீ விஷயம். அடே அடிச்சா கிட்டத்தட்ட அவளுக்கு 25-30 கூட வச்சு அடிச்சாச்சு நம்ம அம்மா ஆட்ட பட்டாங்க நீ நம்மட்டையா? அவ கூட உதிச்சு போட்டுருணும் அவனுக்கு. தான் நல்ல ஒடியனு பழகுனா கெட்ட ஒடியனு. நம்மளோட கெட்ட நமக்கு மட்டும் தெரியுமா? சரி, நீ அடிச்சு பொழிச்சிட மாட்டேன், நான் அடிச்சு பொழிச்சிட மாட்டேன்னு, உன்னையும் மாட்டக்கூடாது, நீ என்னையும் மாட்டக்கூடாது. இப்படி தான் சொல்ல போன கேஜில் மாட்டி விட்ட தெரியா? நல்லா கலைப்பாடா நீ. அடையாது போன வயசுல இந்த வயசுல மாட்டிடாடா, போன வயசு அடிச்சு அடியில் எனக்கு முதுகுல புள்ள வைத்தேன். சொன்ன நம்ம மாட்டிய மக்களே போன வயசுல மாட்டி விடுத்து போய்தான். என்ன 10 போன அடிச்சது 5 அடிக்குது 4 மணி இருந்து ஆள் போயிட்டு அடிக்காடா நீ. இந்த தடவை அடிக்கிறேல நான் உனக்கு தருவேன். சரி 30 போகணும், ஆளு கடியா 15 வந்துச்சு. சரி, நீ ஒரு பக்கம் போற, நான் ஒரு பக்கம் போறேன். இன்றைக்கு நான் நியூஸ் பார்த்தோமா, பக்கத்து கடையில் எல்லா சாமானி அடிச்சுட்டு போயிட்டாங்களா? அம்மா காய்ச்சி இருந்த பொருள் எல்லாம் களவெடுத்து போயிட்டாங்களா? கடந்த அடுத்த கடும் பரபரப்பு அறிக்கை இந்த நியூஸில் போட்டவங்க காய்ச்சி பொருள் அறிக்கை. என்ன தெரியாமா? இப்போ கடல்ல இருந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் திருறானாங்கம்மா, வெளியில் போகிறதுக்கு பயமாக இருக்குங்க. நம்ம என்ன வேணுமாண்டா பேங்கில் கொண்டு அடை வச்சுடுவோம். அப்படிதான் செய்யணும். எனக்கு பயமா இருக்கு இப்போ இதெல்லாம் போட்டுருக்கீங்க. ஏன்டா முந்த நாளம்மா ஒரு அக்காட கழுத்தை வெட்டி போட்டு நகையெல்லாம் கல்வெடுத்தாங்களா? எல்லாத்தையும் நினைச்சா எனக்கு பயமா கிடக்கப்பா. பயமா தான் இருக்கு. இருக்குது இங்கே பாருங்க. எனக்கு பயம் வேண்டாம், நமக்கு ஆதாரம் இருக்கு. கமரா இருக்கு, கமரா இருக்கு, வீட்டை ஒத்துரு வர மாட்டாங்க. ஒரு தரம் அப்படி போட்டால விலை ஓட்டி போட்டிருக்கீதம்பா. இது ஏன்டா நம்மளோட பட்டன் கமரா நீ ஒத்துரு கவனிக்க மாட்டாங்க. அந்த சேர்மரங்களை சொன்னோம், அவங்க தான் சொல்கிறாங்களே என்னன்னு தெரியும். சரியம்மா, இருட்டு பட்டது, நம்ம தூங்குவோம். நம்ம இப்போ சாமானெல்லாம் அரிக்கித்தானே, நம்ம 6 மந்தாலும் கரைச்சி கொச்சி காத்து எல்லாத்துல வச்சுக்கி சரியா பேனை போடுது, நம்ம தூங்குவோம். இருட்டு பட்டது, மழையும் பேர் இருட்டு இருக்கு, மழையும் பெய்ய போகுது. அப்பாடா வாங்கம்மா படுப்போம். கொஞ்சம் வழிபாட்டில் படுப்போம். பிளான் பண்ண மாதிரிலாம் சரி. இதெல்லாம் இதெல்லாம் இப்போ அடிக்கிற இல்லை 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 நான் சொல்கிறேன் கேளு. என்ன ஃபோன் சாமான் ஆയിരിக்கும் அவன்கிட்ட, கொண்டு வரேன் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயிடா. இல்லைடா ஃபோன் பண்ணி கூட வச்சுக்கலா போனேன். தேங்காய் எண்ணெய் எடு, தேங்காய் எண்ணெய் பூசிட்டு தானே. எத்தனை கலவிடா பண்ணிக்க நம்ம. ஏன்னா மோத்தி பூசிடா ஃபுல்லாக பிடிச்சோடனே படிக்கிறோம்டா, இல்லாடி மரம் முதுகு நாப்பு ஃபுல்லாக உடம்பு நாப்பு. அவள் பிடிச்ச விட மாட்டான். இல்லை இல்லை அவள் பிடிக்க வேண்டிய இல்லைடா, செக்யூரிட்டி அமைச்சு பாடு. சரி ஹெல்மெட் மண்டல ஊதுனா, ஹெல்மெட் போடு. என்னது ஹெல்மெட் தானே? சேஃப்டிடா. கமரா கமராவில் மூணு தெரியக்கூடாது சரியா? அடிக்கும் என்ன கொஞ்சம் கலங்களா தெரியும், பிரச்சனை இல்லைடா. முடங்கல்ல கலங்களா தெரியும். சரி ஓகே, அள்ளுவோம். ஃபிஷ் ஃப்ரை தானே? ஓகே கமலாவோட ரெடியாக இருங்க. நான் தண்ணி கதை அடைச்சு கிடக்குடா. பைப்பு தரணும் சட்டத்தில் விளாட்டு எல்லாம் போடணுமா? என்ன தண்ணி தூரம் தொட்டிருக்கி ஆற்றாது, தண்ணி இறந்த மாதிரி.
ஆறது தண்ணி உறந்த மாதிரி. என்ன பாடப்படுத்தலாம் கிடைக்கும். இந்த மாதிரி என்ன மேக்கா பாடுது காப்பு மேக்கா பாடுது காசு பகண்டா வேறு நடிகாட சிக்னல் வீட்டை பிள்ளைகளை கொண்டுக்கலாம். பேக்குண்டு வரல சட்டியை நம்புற வாடா இந்த சட்டியர் நாய் வரைக்கிறா. உண்டை மிஸ் பண்ணி விட்டுறா. அடிச்சது போயிட்டு என்னடா நாயெல்லாம் உங்களுக்கு ரதி 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 டேய் டேய் அதான் முதல்ல கட்டிதான் போகணும் முதல்ல பேர் என்ன? என் பேர் இலான். பாபா மதம் அங்க இங்க பா. டேய் சொல்றேன் சார். சொல்றா சொல்றேன் சார். சொல்றேன். மீதி சார். டேய் இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. என்ன நகையில கையில இருக்க? எங்க மாலை? என்ன உண்ட விடு மாலை? வா இங்க வா வா. ரெண்டு எனக்கு சொல்லிதா வீட்டுல மானம் அண்ணன் சத்தம் உங்களுக்கு ஒரு பங்கு தரவன் பங்கு கல்லுடா உங்களுக்கு பங்கு அங்க உயிருக்கு போராடி கொண்டு இருக்கா தெரிஞ்ச வீட்டுல மாரியா போயிருமனு அண்ணன் இவன் தானே சொன்னடா மாட்டி விடுக்காண்டி. ஓ இந்த ரெண்டு ரதிய கடை மாலை எல்லாம் கலவடத்து போயிட்டானு இவ்வளோ புடி வச்சு காக்கல கொண்டு வரண்ணா கொண்டு வர அடிப்போம் நான் இன்னிட்டு ஆள் கொண்டு வர உங்க அடிச்சிட்டுங்களா இவனுக்கு திருப்பி அடிக்கிறேன்.
இப்போ சேர் வருவார் இப்போ பாரு. அதே பறிச்சிருக்கல இன்னும் கையில வச்சியா எண்டு அடித்தானா அப்போ உழைச்சி தின்று இருந்தா வந்துக்க மாடா. அப்படி சொன்னா அந்த பொலிசில விட்டு திருந்து கொண்டா நீ ஏன்டா கேட்கல ஒரே அடியில விளையாடுவோம் போட்டு எடுக்கட்டுடாப்பா டே நீங்க போட்டு பொண்டாட்டியில விட்டு கொடுக்குறாங்க சரி இதெல்லாம் ஆறுக்கடா மானம் மரியாதை அம்மா அப்பா என்னடா வந்தேன் நான் சொல்றேன் நான் தரடுக்கு தெரியல டேய் நீ உத்தம நடியா நீ என்ன மாட்டு கொடுங்க கலவரத்து அவன் போட்டு அடிச்சாலே மடி விடாது அடிக்காம புதைக்காம ஒரு ஈவிரக்கு நான் அப்படி இருக்காண்டா கடையை பொழுது எங்கிட்டாப்பா கலவெடுக்கிற சிவமாரிக்கன்னு சொல்லி கடைசியில டேய் உண்டு என்ன மாலையை பறிச்சு விட்டான் அவன் 5 செட்டு இருக்காப்பா செட்டுல பிடிச்சு விட்டான் அவன் நீ எத்தனை இல்லை கடிதம்டா நீ 5 வரைச்சு போட போறான் ஏற்கனவே நம்ம 15 கேஜி திருட்டு கேஜி சேர்த்து நம்மளோட கதை மறுக்க முடிஞ்சு மச்சான் உழைச்சி தெரிஞ்சுக்கிறேன்டா கலவெடுப்பு இன்னொரு கலவெடுக்கிறது கைக்காடா நீ கலவெடுக்கலப்பா நீ நம்மளோட புள்ள கொண்டாடி ஆடுறா நம்ம ஜெயிலுக்கு இருந்து ஆடுற உடச்சி பாக்குறது கையை முடிச்சு விடாமடா என்ன அடிக்கான் பிள்ளைகள பள்ளி வாழ்க்கை ஸ்கூலுக்கு பார்த்து காசு இல்லை அம்மா அப்பாட வாழ்க்கை மான முடியாது நம்ம ஒரே நாட்டில் போய்த்தீரா கையை முடிச்சு விடாடா அவனா சக்கிரியனு கையை முடிச்சு விடாடா அவன் ஆடுறா துரோட்டிக்கம்மன் அவன் சொந்தக்காரன் மாவன்காரன் போல நினைப்பியாடா அவனை வந்து பார்க்கணும் நான் வந்து ஜெயிலில் வந்து பார்ப்பேன் நம்ம வந்து அவன்கிட்ட விட்டு கலவெடுக்க போறேன் நம்ம இனி கலவெடுக்கிறா ரெண்டாப்பா இனி கலவெடுக்க வேணும் மச்சான் விட்டு போட்டு வந்தா திரும்பி வாழண்டா உழைச்சி தின்னுண்டா இன்னொருத்தன் சுற்றி காயப்பட வேண்டாம் கலவெடுத்து தின்னு அது நாளைக்கு நம்மளோட புள்ள கொண்டாடி எல்லாரும் பிரச்சனை மச்சான் சரி நம்ம கலவெடுக்க போறா ஏழுக்கு போயிட்டு வந்து மூத்த முறை மாத்தாரு என்ன